Hello, hello, hello. Hello. அனைவருக்கும் வணக்கம். நான் கவர்மெண்ட் ஐடி மதுரையில் எலக்ட்ரானிக் மெக்கானிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் டீச்சராக இருக்கேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய டிஜிஇடி மற்றும் டிஇடி ஸ்டாஃப் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் உங்களை வருக வரவேற்று என்னுடைய கிளாஸை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம லாஜிக் கேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு பேசிக் பில்லர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ல லாஜிக் கேட்ஸ் தான் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறோம். இந்த லாஜிக் கேட்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட ஃபங்க்ஷன் டிசிஷன் மேக்கிங் அண்ட் மெமரி. எல்லா லாஜிக் கேட்ஸுமே குறைஞ்சபட்சம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உள்ளீடுகளை கொண்டிருக்கும். All logic gates have 2 or more inputs and only 1 output except the NOT gate. So basically we are seeing OR gate, AND gate, NOT gate. இந்த 3 கேட் தான், OR gate, AND gate, NOT gate தான் நம்ம பேசிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ பேசிக் கேட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்றது AND கேட், OR கேட், NOT கேட். அடுத்து நம்ம பார்க்குற கேட் யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 2 கேட் இருக்கு. ஸோ NAND கேட், NOR கேட். ஏன் இதை யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த கேட் மற்ற எல்லா கேட்டோட ஃபங்க்ஷன்ஸையும் இதை வச்சு சட்டன் அரேஞ்ச்மெண்ட்ல செய்ய முடியும். அதனால இந்த NAND கேட்டையும் NOR கேட்டையும் யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேசிக்கலி basic gates are available and or not. And next type is universal gate. That gate is NAND and NOR. That NAND or NOR gate performs another gate function certain arrangement. Another type of gate is called exclusive gates, exclusive logic gates. That exclusive logic gate, exclusive OR gate and exclusive NOR gate. இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டை பத்தியும் அதனோட விளக்கங்களையும் அப்படியே பார்த்துட்டே வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NAND கேட். NAND கேட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு கேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல டிசிஷன் மேக்கிங்காகவும் அப்புறம் மெமரியாகவும் பயன்படுத்துறோம்னு சொல்லியிருக்கோம். எக்ஸப்ட் NOT கேட்டை தவிர்த்து மிச்ச எல்லா கேட்டுக்குமே 1 அதற்கு மேற்பட்ட உள்ளீடுகளையும் ஒரே ஒரு வெளியீடையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ NAND கேட்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த NAND கேட் has 2 or more inputs but only 1 output. இந்த NAND கேட்ல 2 அதற்கு மேற்பட்ட இன்புட்டையும் ஒரே ஒரு அவுட்புட்டையும் கொண்டிருக்கும். ஸோ இந்த கேட்லோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டோம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனோட முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல 2 கண்டிஷன் தான், ஒன்னு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அல்லது எஸ் ஆர் நோ ஆர் ஹை ஆர் லோ. அந்த கண்டிஷன்ல தான் நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த NAND கேட்டோட அவுட்புட் எப்போ ஹையா இருக்கும் அப்படின்னா, அனைத்து இன்புட்டும் ஹையா இருக்கும் போது அவுட்புட் ஹையா இருக்கும். ஏதாவது ஒரு இன்புட் லோவா இருந்துச்சுனாலும் அவுட்புட் லோவா இருக்கும். இப்போ NAND கேட்டோட சிம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது NAND கேட்டோட சிம்பிள். இந்த சிம்பிள் பாருங்க, A and B அப்படின்றது இன்புட் கொடுத்துருக்காங்க, ஒய்ன்றது அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அந்த அவுட்புட்டோட பூலியன் எக்ஸ்பிரஷன் தான் A into B. நம்ம மேக்ஸ்ல இன்ட்டுக்கு புள்ளி வைப்போம்.
அதாவது A into B அப்படின்றத குறிக்கும். ஸோ இந்த ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல பாருங்க ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்னு லோ லெவல் கண்டிஷன் 0ன்னு, இன்னொன்னு ஹை லெவல் கண்டிஷன் 1 அப்படின்னு இருக்கு. இந்த 1ன்ற கண்டிஷன் எப்போ வருது பாருங்க, A and B both inputs are high or all inputs are high அப்படின்னு இருக்கும்போது மட்டும்தான் என்னவா இருக்கு, ஹையா இருக்கு. மிச்ச இடத்துல பாருங்க ஏதாவது ஒரு இன்புட் லோவா இருந்துச்சுன்னா அல்லது எல்லா இன்புட்டும் லோவா இருந்துச்சுன்னா அவுட்புட் லோன்ற கண்டிஷன்ல இருக்கும். In NAND gate, we are getting two states. One is high state, another one is low state. The low state gets only one input or all inputs are low, the output will be low. And all the inputs are high, the output is high. In that condition, this NAND gate is working. இப்போ நம்ம NAND gate எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டிஸ்கிரிப்டிவ் காம்பனன்ட்டை வச்சு ஒரு சின்ன சர்க்யூட் போடலாம். வெறும் டயோடு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி NAND கேட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பாருங்க, A அப்படின்ற சுவிட்சும் Bன்ற சுவிட்சும் கிரவுண்ட் லெவல்ல வச்சிருக்கோம். இங்க VCC டைரக்டா கொடுத்துருக்கோம். ஸோ இங்க டயோட ஆனோடுக்கு என்ன கிடைக்குது, பாசிட்டிவ் கிடைச்சிருது, கேத்தோடுக்கு நெகட்டிவ் கிடைச்சிருது. ஸோ அதனால ரெண்டு டயோடுமே கண்டக்ஷன் லெவல்ல இருக்கு. ஸோ இந்த கண்டக்ஷன் லெவல்ல இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, இந்த டோட்டல் வோல்டேஜ் VCC புல் அவுட் டு கிரவுண்ட். ஸோ ஈஸியஸ்ட் பாத் வழியா கரண்ட் ஃப்ளோ நடக்குது. அதனால அவுட்புட்ல 0, நோ வோல்டேஜ் அப்படின்றதுனால A0 B0 Y equal to 0 அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கு. ஸோ செகண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாருங்க B வந்து என்ன பண்ணிருக்கோம், Bன்ற சுவிட்சை VCCயோட கனெக்ட் பண்ணிட்டோம். Aன்ற சுவிட்ச் கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த டயோட் மட்டும் என்ன ஆயிருக்கு, ஃபார்வர்ட் பைஸ்ல இருக்கு. அதனால கரண்ட் கண்டக்ஷன் என்ன ஆயிடுது, VCC வழியா எங்க கிரவுண்டு போயிட்டு சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடுது. ஸோ ஃபுல் VCC புல்ட் அவுட் பை தி டயோட A1. ஸோ அவுட்புட் 0வா இருக்கு. ஸோ 0 1 equal to 0. ஸோ தேர்ட் கண்டிஷன், இந்த செகண்ட் கண்டிஷன் மாதிரி தான் தேர்ட் கண்டிஷன். இந்த செகண்ட் கண்டிஷன்ல என்ன நடந்துச்சோ அதுதான் தேர்ட் கண்டிஷன்ல. இந்த டயோட ஆன்ல வச்சிருந்தோம், இப்போ இந்த டயோட ஆன்ல இருக்கு. ஸோ சேம் ஃபங்க்ஷன் தான் தேர்ட் கண்டிஷன்ல நடக்கும். ஃபோர்த் கண்டிஷன் பாருங்க, இந்த ஃபோர்த் கண்டிஷன்ல பாருங்க, A அப்படின்ற சுவிட்ச் VCCயோட கனெக்ட் ஆயிருக்கு. சுவிட்ச் B connected to VCC. So cathode gets positive, both diodes cathode gets positive and anode gets positive, so that the diode in reverse bias condition, so no voltage established in the diode. அதனால அவுட்புட் Y equal to 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்ப ரெண்டு இன்புட் உள்ள கேட்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். 3 இன்புட் உள்ள கேட்ஸ்ல என்ன கண்டிஷன்ஸ் வரும், இப்போ ரெண்டு இன்புட்ல உள்ள கேட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது 4 கண்டிஷன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ A B A0 B0 A0 A1 B1 A1 B0 A1 B1 அப்படின்ற 4 கண்டிஷன்ஸ்ல பார்த்தோம். ஸோ இது மாதிரி நிறைய இன்புட்ஸ் வந்துருந்துச்சுன்னா எவ்வளவு கண்டிஷன்ஸ் இந்த கேட்ல நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சிம்பிளா தான் 2 பவர் n அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னன்றது அங்க நம்ம சொல்லக்கூடிய நம்பர் ஆஃப் இன்புட். இப்போ உதாரணத்துக்கு 2 பவர் n, ரெண்டு இன்புட்டுக்கு என்னன்றதுக்கு 2ன்னு வச்சுட்டோம்னா 2 இன்ட்டு 2 2 ஸ்கொயர் 2 அப்படின்னா என்ன ஆயிடுது 4. அப்போ 3 இன்புட்டா இருந்துச்சுன்னா 2 பவர் 3. அப்போ 2 பவர் 3 அப்படின்னு சொன்னா எத்தனை கண்டிஷன்ஸ் வரும் பாருங்க, 2 பவர் 3 அப்படின்னா 2 into 2 into 2 2 into 2 4 4 into 2 8 கண்டிஷன்ஸ் அங்க நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஆர் கேட். ஆர் கேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பேசிக் கேட் தான். இந்த கேட்ல 2 அதற்கு மேற்பட்ட உள்ளீடுகளை கொண்டு அமைப்பா இருக்கும். இதனோட அவுட்புட் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம், எல்லா கேட்லயுமே 2 கண்டிஷன் தான், ஒன்னு ஹை லெவல் அல்லது லோ லெவல். ஹை லெவல் எப்ப இருக்கும், லோ லெவல் எப்ப இருக்கும் அப்படின்றத கன்சிடர் பண்றதுதான் நம்ம அந்த கேட்டோட வேலையா இருக்கு. ஸோ இப்போ இதுல அவுட்புட் பாருங்க 2 கண்டிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஒன்னு வந்து ஹை லெவல் இன்புட் அவுட்புட், இன்னொன்னு வந்து லோ லெவல் அவுட்புட். இங்க ஹை லெவல் அவுட்புட் எப்பெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட் அல்லது அனைத்து இன்புட்டும் ஹையா இருக்கும் போது அவுட்புட் ஆனது ஹையா கிடைக்கும். ஓகே,
இப்போ இந்த ரெண்டு இன்புட்டுமே both input or all input are low level, output will be low level. Okay. So next இதே OR கேட் டயோட் வச்சு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு 2 டயோட யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய லாஜிக் கேட் சர்க்யூட். இந்த லாஜிக் கேட் சர்க்யூட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏக்கு 0 கொடுத்துருக்கோம், பிக்கு 0 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏ அப்படின்ற சுவிட்சும் பின்ற சுவிட்சும் டிசி கிரவுண்ட் பொட்டன்சியல்ல இருக்கு. ஸோ இந்த டயோட கேத்தோட் சைடு பாருங்க கிரவுண்ட் பொட்டன்சியல் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த டயோடுக்கு எந்த விதமான உள்ளீடும் இல்லை. ஸோ எந்த விதமான இன்புட் சிக்னலும் இல்லை. ஸோ தட் இந்த டயோட் வில் பி in off condition or not conducting condition. So the output will be 0. Okay. Next step, next condition. Next condition அப்படி சொல்லும்போது இப்போ என்ன பண்றோம், பீன்ற சுவிட்சை விசிசி யோட லிங்க் பண்ணிட்டோம். ஏன்ற சுவிட்ச் ஆல்ரெடி கிரவுண்ட்லயே இருக்கு. ஸோ இப்போ விசிசி என்ன ஆகுது, நேரா ஆனோடுக்கு கிடைக்குது. ஆல்ரெடி கேத்தோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்சியல் கிடைக்கிறதுனால இந்த டயோடு கண்டக்ஷன் லெவலுக்கு போயிட்டு இந்த கண்டக்ஷன் லெவல்ல இது சிலிக்கான் டயோட இருக்கிறதுனால 0.7 வோல்ட் மேல போறதுனால இங்க நம்ம 5 வோல்ட் கொடுத்துருக்கோம். அதனால 0.7 வோல்ட் போக 4.7 4.3 வோல்ட் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அவுட்புட் பாருங்க 0, ஏ வந்து 0 லெவல்ல வச்சிருக்கோம், டி வந்து 1 லெவல்ல வச்சிருக்கோம். ஸோ அவுட்புட் 1 கண்டிஷன்ல நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. So third condition. Hello sir, Rakesh. Rakesh. நம்ம தேர்ட் கண்டிஷன் பார்த்துட்டு போயிடுவோம். தேர்ட் கண்டிஷன்ல ஏ அப்படின்றத 1 லெவல்ல விசிசியோட கனெக்ட் பண்ணியிருக்க அந்த சுவிட்ச். அப்போ இந்த டயோடுக்கு பாசிட்டிவ், ஆனோடுக்கு பாசிட்டிவ் கிடைச்சதுனால இந்த டயோடு கண்டக்ஷனுக்கு போயிடுச்சு. இந்த கண்டக்ஷனுக்கு போனதுனால கரண்ட் ஃப்ளோ ஆனது இந்த டயோடு வழியா. இந்த கரண்ட் ஃப்ளோ வில் பி goes on diode A and get the output at 1 level, high level. Okay. ஸோ ஃபோர்த் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்ற சுவிட்சும் விசிசியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், பின்ற சுவிட்சும் விசிசியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். போத் டயோடும் பேரலா இருக்கிறதுனால கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும். ஸோ அந்த சேம் டைம் 4.3 வோல்ட் அவுட்புட்ல கிடைக்கும். ஸோ அவுட்புட்ல 1 அப்படின்னா ஹை லெவல். ஸோ அவுட்புட் ஹை லெவல். இந்த ட்ரூத் டேபிள்ல நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர் கேட்ல என்ன இருக்கு, அனைத்து உள்ளீடும் ஆல் இன்புட்ஸ் ஆர் 0 ஆர் லோ லெவல், அவுட்புட் இஸ் low. Any one input is high. So B 1 இருக்கு அல்லது A 1 இருக்கு அல்லது both. All inputs are high or any one input is high, the output will be goes to high. So இப்போ நம்ம டயோட வச்சு தான் வந்து கேட் பார்த்தோம், ஆர் கேட் பார்த்தோம். இப்போ 3 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ஆர் கேட்டை சர்க்யூட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் 1 அண்ட் டிரான்சிஸ்டர் T1 T2 இன்புட் சிக்னலா இருக்கு, T3 அவுட்புட் சிக்னலா இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு இந்த T1 டிரான்சிஸ்டர் அல்லது T2 டிரான்சிஸ்டர், இந்த 2 டிரான்சிஸ்டரும் 0 லெவல்ல இருந்துச்சுன்னா பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயஸ் ஆகாது, அதனால கரண்ட் ஃப்ளோ நடக்காது. இந்த T2லயும் அதே மாதிரி பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயஸ்ல ஆகாதனால கரண்ட் ஃப்ளோ நடக்காது. அதனால ஃபுல் விசிசி இங்க எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த எஸ்டாப்ளிஷ் ஆகிற வோல்டேஜ்
இந்த T3 டிரான்சிஸ்டர் போறதுனால இந்த T3 டிரான்சிஸ்டர் என்ன ஆயிடுது, ஆன் கண்டிஷனுக்கு போயிடுது. ஸோ இது ஆன் கண்டிஷனுக்கு போறதுனால சரி டிரான்சிஸ்டர் T1 and T2 போத் கட் ஆஃப் ரீஜன்ல இருக்கிறதுனால ஃபுல் VCC R3லயும் R4லயும் டிராப் ஆயிடும். அதனால இங்க 0 வோல்ட் தான் இருக்கும். அதனால இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகாது, ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிடுறதுனால இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிடும், சாரி ஆஃப் ஆயிடும். அதனால இங்க டிராப் ஆயிடுறதுனால இந்த அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்காது. ஸோ ஃபுல் VCC என்ன ஆயிடுது, இங்க டிராப் ஆயிடுது. அதனால இங்க VCC கிடைக்காது. அதனால அவுட்புட்ல 0ன்னு இருக்கும். செகண்ட்ல பாருங்க, ஏக்கு பாசிட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆன் கண்டிஷனுக்கு போயிடுது. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஆன் கண்டிஷனுக்கு போனதுனால இங்க டிராப் இல்லாம ஃபுல் VCC இங்க கிடைக்கும். இந்த ஃபுல் VCC டிரான்சிஸ்டர் T3 ஆன் பண்ணி இந்த டிராப் இங்க VCC R5ல டிராப் ஆகாம ஃபுல் வோல்டேஜ் இங்க கிடைச்சிரும். ஸோ அவுட்புட் கிடைக்கும். ஸோ சேம் தான் ஏன்ற T1 டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணும் போது கிடைக்கும். ஸோ போத் டிரான்சிஸ்டர் ஆன்ல இருக்கும் போது பேரலா இருக்கிறதுனால அவுட்புட் கிடைக்கும். ஸோ நாட் கேட் அப்படின்னு சொல்றது இது நாட் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல நம்ம சொன்னோம் அண்டுன்னா இதுவும் அதுவும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆறுனா இது அல்லது அது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாட் அப்படின்னு சொல்றது இந்த நாட் கேட்டுக்கு ஒரே ஒரு இன்புட்டும் ஒரே ஒரு அவுட்புட்டும் மட்டும்தான் இருக்கும். இங்க ஒரே ஒரு இன்புட் ஒரே ஒரு அவுட்புட் அப்படின்னு சொல்லும் போது இத என்ன சொல்றோம் அப்படின்னா இன்வெர்டிங் கேட் அல்லது இன்வெர்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ இப்ப இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ ஏன்ற இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் 0வா இருக்கும். ஏன்ற இன்புட்டுக்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 1ன்ற கண்டிஷன்ல இருக்கும். ஏன்ற இன்புட்டுக்கு 1ன்னு நீங்க ஹை லெவல் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 0ன்னு இருக்கும். இஃப் யூ கிவ் no voltage to input of not gate, we get a high output. So only பாருங்க not gate has only one input and only one output. இதை இன்வெர்டர் கேட்னு சொல்றோம். ஸோ இன்வெர்டர் கேட் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், கேட்டோட அவுட்புட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பபிள் போட்டிருப்பாங்க. இந்த பபிள் இன்வெர்டிங் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிம்பிளா நமக்கு கேட்ல எப்படி இன்புட் கொடுக்குறோம், எப்படி அவுட்புட் பார்க்குறோம் அப்படின்றத பார்த்தோம்னா பாருங்க. முதல்ல ஆர் கேட் கொடுத்துருக்கோம். இந்த ஆர் கேட்டுக்கு 1 இன்புட் போகுது. அதனால அவுட்புட் ஹை லெவல்ல 1ன்னு இருக்கு. ஸோ அடுத்து ஏக்கு 0ன்னு பிக்கு 1ன்னு கொடுத்துருக்கோம். அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கு. ஸோ தேர்டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட் 1ன்னு இருக்கு. ஃபோர்த் கண்டிஷன்ல 0 0ன்னு கொடுத்துருக்கோம். 0ன்ற அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ இன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வி கிவ் both inputs are high, so we get the output high. So second condition 0 1, we give 0 and 1, we get the high level output 1. So third condition we give high level, high and high, we get the high. So fourth condition 0 and 0, we get the 0 high low level. So fifth condition 0 1, we get 1 high level. So seventh condition 1 0, so 1 0 0 0 1 1 1. So இப்போ அண்ட் கேட்ல பாருங்க, அண்ட் கேட்ல 1 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அவுட்புட் 0ன்ற லெவல்ல இருக்கு. ஸோ we give high level and low level, so we get low level. So second 1 0, so we get low level. Third condition 1 1, so high level, we get the output high level. So fourth condition, fifth condition
0, 1, we get the 0, 0, 1, we get 0, 0, 0, we get 0, 1, 0, we get 0. In NOT gate, so we give 1, output is 0, 0, 1, 0, 1, 0, 1, 1, 1, 0, 0. இந்த மாதிரி தான் கேட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சில டிசிஷன் மேக்கிங்ஸும் மெமரி ஸ்டோர் பண்றதுக்கும் பயன்படுத்தணும். இது நமக்கு முக்கியமா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல பேசிக் கேட் தான் பில்டிங் பிளாக்கா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யூனிவர்சல் கேட்னு சொல்லக்கூடிய NAND கேட்டும் NOR கேட்டும். NAND கேட்டோட சிம்பல், NOR கேட்டோட சிம்பல். இந்த கேட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா AND கேட்டை ஆனா இல்ல, நாட் அண்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நாட் அண்ட் NAND அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது ஆர் கேட்டு, இங்க பபிள் இருக்கிறதுனால நாட், அதனால இது ஆர் கேட் இல்ல, நாட் ஆர் கேட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் இது புரிஞ்சுக்கலாம் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க AND கேட்டு, ஆர் கேட்டு, நாட் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிக் கேட்டோட ஃபங்க்ஷன்ஸை மட்டும் தெரிஞ்சிருந்தீங்கன்னாவே மற்ற கேட்டோட ஃபங்க்ஷன்ஸை ஈஸியா என்ன பண்ணிடலாம், டெவலப் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல இந்த கேட் NAND கேட்டையும் NOR கேட்டையும் நம்ம யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் முதல்லயே. ஏன் இது வந்து யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்றோம்னா, மிச்சம் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ஆர், எக்ஸ்க்ளூசிவ் நார், நாட், நன், அண்ட், ஆர் இந்த கேட்டோட ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாம, இப்போ உதாரணத்துக்கு NAND கேட்டை வச்சு இந்த இன்க்ளூடிங் ஆர் கேட், NOR கேட், இந்த NOR கேட்டோட ஃபங்க்ஷன்ஸையும் சர்டன் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம அந்தனோட ட்ரூத் டேபிள கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால, அதாவது யூனிவர்சலா எல்லா கேட்டோட ஃபங்க்ஷன்ஸையும் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு கொண்டு வர முடியும் சொல்றதுனால இந்த ரெண்டு கேட்டையும் நம்ம யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ த NAND gate and the NOR gate are also called the universal gate because the gate is performed other logic gate function in a certain arrangement. ஒரு குறிப்பிட்ட அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது மற்ற கேட்டுகளோட அந்த ட்ரூத் டேபிள அல்லது அந்தனோட வேலையை நம்ம இந்த கேட்டுகளை வச்சு செய்ய முடியும் அப்படின்றதுனால இந்த NAND கேட்டையும் NOR கேட்டையும் நம்ம யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்றோம். So இங்க பாருங்க, NAND gate is the complement of AND operation. Its name is not observed is not AND. So not AND. AND கேட்டோட ஃபங்க்ஷன் கிடையாது NAND கேட். அவ்வளவுதான், சிம்பிளா நம்ம சொல்லணும்னா. So இங்க என்ன அப்படின்னா, AND கேட்டோட ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். Both or all inputs are high, output is high. அது நமக்கு தெரியும் ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னோம்? Any one input is low, all the inputs are low. Any one input is low, அவுட்புட் இஸ் லோ அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, AND கேட்டோட தலைகீழியா இங்க நடக்கும் NAND கேட்ல. ஸோ ஏதாவது ஒரு இன்புட்டோ லோவாவோ அல்லது ஏதாவது எல்லா இன்புட்டும் லோவாவோ இருந்துச்சுன்னா அவுட்புட் இருக்கும். எல்லா இன்புட்டும் ஹையா இருந்துச்சுன்னா அவுட்புட் இருக்காது. அவ்வளவுதான், சிம்பிளா. All its inputs are logic level 1, the reverse complementary of the AND gate. So AND gate அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, nothing but AND followed by NOT. AND gate followed by NOT gate. இப்போ AND gateல என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சோ அதனோட மாறிலியா தான் NAND gateல கிடைக்கும் அப்படின்றதுனால இது not AND அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். not AND அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனாலதான் NAND அப்படின்னு சொல்லிருக்கோம். இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, OT மட்டும் எடுத்துட்டு NAND அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியா நமக்கு AND கேட்டோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் எக்ஸ்பிரஷனும் அதனோட ட்ரூத் டேபிளும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இங்க NAND கேட்டோட ட்ரூத் டேபிள போடுறதுக்கோ NAND கேட்டோட பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர்றதுக்கோ நமக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியும். இப்போ ரெண்டு இன்புட் உள்ள NAND கேட்டோட சிம்பல் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, இது AND கேட்டோட சிம்பல். ஒரு பபிள்ஸ் மட்டும் போட்டிருக்கோம், நாட் அப்படின்றதுக்கான ஒரு பபிள்ஸ் போட்டிருக்கோம். இது NAND கேட். ஸோ இந்த கேட்டோட இன்புட்டா அவுட்புட்டா நம்ம ட்ரூத் டேபிள் வழியா பார்ப்போம். இதனோட பூனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்க்கும்போது Q ஈக்குவல் நமக்கு AND கேட்டு என்ன தெரியும், A இன்டு B மட்டும் நம்ம பார்த்தோம். இங்க டேஷ் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, A இன்டு பியோட தலைகீழியா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஏன்ற இன்புட்டும் பீன்ற இன்புட்டும் லோ லெவல்ல வச்சிருந்தோம்னா அவுட்புட் ஹை லெவலா மாறி இருக்கு.
அண்ட் கேட்ல நமக்கு என்ன தெரியும், இங்க ரெண்டும் ஜீரோ வரனா ஜீரோன்னு இருக்கும், இங்க ஜீரோன்னு இருக்கும். ஆனா இங்க நமக்கு என்ன கிடைக்குது, இங்க நமக்கு அண்ட் கேட்ல அவுட்புட் பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் பார்த்தோம்னா ஜீரோன்னு கிடைக்கும். ஆனா இது நான்கு கேட்டா மாறினதுனால அவுட்புட் என்ன ஆகுது, நாட்டுக்கு ஜீரோவா இன்புட் போகுது, அவுட்புட் 1ன்னு இருக்கு. ஸோ சேம் செகண்ட் பாருங்க 0 1. பிக்கு வந்து ஹை லெவல் இன்புட்டும் ஏக்கு லோ லெவல் இன்புட்டும் கொடுத்துருக்கிறதுனால இங்க என்ன நடக்குது, இப்போ இதுக்கு என்ன வரும், அண்ட் கேட்டோட அவுட்புட் இங்க 0 தான் இருக்கும், அண்ட் கேட்டோட அவுட்புட் 0 தான் இருக்கும். ஸோ இது அண்டுன்னு சொல்லும் போது நாட்டோட போகும்போது என்ன ஆகுது, அண்டு பிளஸ் நாட்டுன்னு போகும்போது என்ன ஆகும், 1ன்னு மாறிடும். ஸோ சேம் தேர்ட் கண்டிஷன்ல சேம் கேஸ் தான், செகண்ட் கேஸ் தான் நடக்கும். ஃபோர்த் பாருங்க, both inputs are high level, so output is high level in AND gate. In AND gate output எப்படி இருக்கும், high levelல இருக்கும். ஸோ இது என்ன ஆகுது, அண்டு ஃபாலோட் பை நாட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நாட் கேட்டோட இன்புட் 1ன்னு போகுது, அவுட்புட் என்ன ஆயிடுது, 0ன்னு மாறிடுது. இப்போ 3 இன்புட் உள்ள NAND கேட்டோட சிம்பலும் அதனோட ட்ரூத் டேபிளையும் பார்ப்போம். இங்க பாருங்க, இங்க சி ஏபிசி அப்படின்ற 3 இன்புட்டும் 0 லெவல்ல இருக்கு. ஸோ அவுட்புட் ஹை லெவல்ல 1ன்ற லெவல்ல இருக்கு. ஸோ போத் ஏபிசி ஆல் இன்புட்ஸ் ஆர் அட் லோ லெவல் கண்டிஷன், தி அவுட்புட் வில் பி ஹை லெவல் கண்டிஷன். ஸோ செகண்ட் A is high level and B and C low level, so that output is high level. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு கேட்டோட 2 இன்புட் இருந்துச்சுன்னா 4 கண்டிஷன், 3 இன்புட் இருந்துச்சுன்னா 8 கண்டிஷன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 8 கண்டிஷன் தான் இதனோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பாக்குறதுக்கு வேண்டியது இருக்கு. இங்க 8 கண்டிஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 கண்டிஷன்ல இருந்தா மட்டும் தான் பார்க்க முடியும். அப்ப 4 இருந்தா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 இன்புட் இருந்துச்சுன்னா 16 கண்டிஷன் செக் பண்ண வேண்டியது இருக்கும். 5 இருந்தா 32 கண்டிஷனை செக் பண்ண வேண்டியது இருக்கும். 32 கண்டிஷனும் ஒன்னானா மட்டும்தான் அதனோட அவுட்புட் ஹை லெவலாவோ அல்லது 0 லெவலாவோ நமக்கு வேணும்னா பாத்துக்கலாம். ஸோ இது மாதிரிதான் எல்லா கண்ட்ரோலிங் சர்க்யூட் ஃபுல்லாவே இப்படித்தான் அசம்பிள் பண்றாங்க, இப்படித்தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ எல்லா கம்யூனிகேஷன்ஸுமே டிஜிட்டல் கம்யூனிகேஷனா மாறினதுனால இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து பெரிய பில்டிங்கா இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட்ஸ்ல, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. செகண்ட் A1 A ஹை லெவல், B லோ லெவல், C லோ லெவல், அவுட்புட் ஹை லெவல். ஸோ தேர்ட் A லோ லெவல், B ஹை லெவல், C low level, we get the output high level. So fourth one, A1 A high level, B high level, C low level, we get a high level. Fifth, A low level, B low level, C high level, we get high level. Okay. Sixth, A high level, B input low level, C input high level, we get the output high level. 7, A low level input, B we give high level input, C we give high level input, we get high level output. In 8th condition, all inputs are in high level, we get the only low level output. ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது நார் கேட் அப்படின்ற யூனிவர்சல் கேட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த நார் கேட் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நார் அப்படின்னு சொன்னா அது ஆர் கேட் இல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் நாட் ஆர், அது ஆர் கேட் இல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் நார் கேட். ஸோ அந்த நார் கேட்டோட
சிம்பிள். இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஆர் கேட். நம்ம ஏற்கனவே நாண்ட் கேட்டுக்கு சொன்னோம், காம்ப்ளிமெண்டரி ஆஃப் அண்ட் கேட்னு சொன்னோம். அதே மாதிரி இது காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஆர் கேட். ஆர் கேட்டோட கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்புட் வந்து ஹை லெவல்ல இருந்துச்சுன்னா அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு இன்புட்டோ அல்லது எல்லா இன்புட்டோ, ஆல் இன்புட்ஸ் ஆர் ஹை ஆர் எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, அவுட்புட் இஸ் ஹை லெவல். பட் ஆல் இன்புட்ஸ் ஆர் லோ லெவல், அவுட்புட் இஸ் லோ லெவல் அப்படின்றது நம்ம ஆர் கேட்ல ட்ரூத் டேபிள்ல பார்த்துருக்கோம். ஸோ எத்தனை இன்புட் வேணாலும் இருக்கலாம், கண்டிஷன் இதுதான். கண்டிஷன் என்ன ஆர் கேட்டுக்கு? ஆல் இன்புட்ஸ் ஆர் லோ லெவல், அவுட்புட் இஸ் லோ லெவல். ஸோ செகண்ட் கண்டிஷன், எனி ஒன் இன்புட் இஸ் ஹை ஆர் ஆல் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் இஸ் ஹை. அனைத்து உள்ளீடுகளும் அதிகமாகும், ஹையாகவோ அல்லது ஏதாவது ஒரு உள்ளீடு ஹையாகவோ இருக்குமானால் அவுட்புட் ஆனது ஹை லெவல்ல இருக்கும், அல்லது அது ஒரு கண்டிஷன். இன்னொன்னு, அனைத்து உள்ளீடுகளும் லோ லெவலில் இருக்குமானால் அவுட்புட் ஆனது லோ லெவல்ல இருக்கும். இவ்வளவுதான் சிம்பிளா. ஸோ இதைத்தான் இப்போ நம்ம மாற்றி பார்க்கணும். இப்போ நாட் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்க? நாட் அப்படின்னு சொல்றது என்ன? நாட் ஆர், அது ஆர் கேட் இல்ல, அவ்வளவுதான். அப்போ ஆர் கேட் இல்லைன்னா ஆர் கேட்ல என்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சோ அதுக்கு தலைகீழியா காம்ப்ளிமெண்டரியா இங்க நடக்கும். When any of its inputs at logic level 1, they reverse or complementary from the OR gate. So இங்க a என்ற இன்புட் கொடுக்கிறோம், அவுட்புட் a plus b இருக்கும். ஸோ அந்த a plus b ன்றதா நாட் கேட்டுக்கு இன்புட்டா இருக்கு. ஸோ அதனால அவுட்புட் a plus b பார் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டு இன்புட் உள்ள அண்ட் கேட்ல எப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க, நான் முதலே சொன்னேன், எங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஆர் கேட்னு வச்சுக்குவோம். ஆர் கேட்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஆர் கேட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும்? இந்த பபுள்ஸை மறந்துருங்க, இந்த பபுளை மறந்துருங்க. இந்த பபுளை மறந்துட்டா ஆர் கேட்ல எப்படி இருக்கும்? அனைத்து உள்ளீடும் லோவாக இருக்கும் பொழுது அவுட்புட் ஆனது லோவாக இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருக்கும் பொழுதோ அல்லது அனைத்து இன்புட்டும் ஹையாக இருக்கும் பொழுதோ, ஆல் தி இன்புட்ஸ் ஆர் ஹை ஆர் எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, அவுட்புட் இஸ் ஹை. இது நமக்கு ஆர் கேட்டோட ஃபங்க்ஷன். இது நமக்கு ஆர் கேட்டோட ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். இப்ப இந்த பபுள் என்ன சொல்லுது? நாட் கேட் தான் அப்படின்னு சொல்லுது. இது நாட் கேட் அப்படின்றத குறிக்கிறதுனால என்ன ஆகுது? இங்க நாட் கேட்டோட இன்புட் என்னவா இருக்கு? ஜீரோவா இருக்கு. நாட் கேட்டோட இன்புட் ஜீரோவா இருக்கு, அவுட்புட் ஒன்னா இருக்கு. ஸோ அடுத்த கண்டிஷன்ல பாருங்க, நாட் கேட்டோட இன்புட் ஒன்னா இருக்கு, அவுட்புட் ஜீரோ. அடுத்தது ஒன்னா இருக்கு, ஜீரோ. அடுத்தது ஒன்னா இருக்கு, ஜீரோ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஆர் கேட்டோட அவுட்புட், இது நார் கேட்டோட அவுட்புட். இப்போ இங்க ஒண்ணுன்னு இருக்கிறதெல்லாம் ஜீரோன்னு இருக்கு, ஜீரோன்னு இருக்கிறதெல்லாம் ஒண்ணுன்னு இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிளா நார் கேட் அப்படின்னு இருக்கா. இது நாட் ஆர், இது ஆர் கேட் இல்ல அப்படின்றத நார் கேட். ஸோ இப்போ ஈஸியா நமக்கு ட்ரூத் டேபிள் வந்து எங்கேயுமே மறக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம மனசுல பதிய வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா மறக்காம எப்படி வேணாலும் நம்ம பதில் சொல்ல முடியும். நமக்கு தேவை பதில். பதில நம்ம கேள்வி சொல்லக்கூடிய பதில இருந்து கேள்வி பிறக்காத அளவுக்கு பதில் இருக்கணும். So next, 3 இன்புட் உள்ள நார் கேட் பத்தி பார்ப்போம். இதை பாருங்க, 3 இன்புட் உள்ள நார் கேட்டோட சிம்பிள் அண்ட் ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்கோம். இப்பயும் முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 இன்புட் இருந்தா 4 கண்டிஷன், 3 இன்புட் இருந்தா 8 கண்டிஷன், 4 இன்புட் இருந்தா 16 கண்டிஷன், 5 இன்புட் இருந்தா 32 கண்டிஷன் அப்படின்ற கண்டிஷன் லெவல்ல தான் அவுட்புட்டை நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு
இங்க பாருங்க ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் ஹையா இருக்கு, மிச்சம் எல்லாமே லோ லெவல்ல இருக்கு. ஆர் கேட்டை பாத்தீங்கன்னா இது எல்லாமே 0 0 இங்க 0ன்னு 1 தான் இருக்கும், மிச்சம் எல்லா இடமே 1 தான் இருக்கும். ஸோ சிம்பிளா நம்ம கொஸ்டின்ல கேட்கறாங்க, இல்ல கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின் வருது, இப்போ நார் கேட்ல ஒரு இன்புட் ஹையா இருக்கு, அவுட்புட் எப்படி இருக்கும்? ஒரு 3 இன்புட் உள்ள நார் கேட்ல ஒரு இன்புட் வந்து ஹையா இருந்தா அவுட்புட் லெவல் அவுட்புட் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு என்ன லோ லெவல்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யூனிவர்சல் கேட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். யூனிவர்சல் கேட்னா என்ன அப்படின்னா இந்த நாண்டு கேட்டும் நார் கேட்டையும் வச்சு பேசிக்கா உள்ள எல்லா கேட்டுமே என்ன நாண்டு கேட்டை இப்போ நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார் கேட்டோட ஃபங்க்ஷனை கொண்டு வர முடியும், அந்த கேட்டோட ஃபங்க்ஷனை கொண்டு வர முடியும், ஆர் கேட்டோட ஃபங்க்ஷனை கொண்டு வர முடியும், எக்ஸ்க்ளூசிவ் ஆரை கொண்டு வரலாம், எக்ஸ்க்ளூசிவ் நாரை கொண்டு வரலாம். இப்படி மிச்ச ரிமைனிங் எந்த கேட் எடுத்துருக்கோமோ அந்த கேட்டை தவிர்த்து மிச்ச எல்லா கேட்டோட ஃபங்க்ஷன்ஸையும் கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால சர்டன் அரேஞ்ச்மெண்ட்ல பண்ண முடியும். அப்படி பண்றதுனாலதான் இந்த 2 கேட்டை மட்டும் நம்ம யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ NAND gate and NOR gate generally classified as universal gate because these are most commonly used basic gate types. NAND and NOR gate can also be used to produce any other type of logic gate functions, and its practice NAND and NOR gate forms the basic in most practical logic circuits. ஸோ எப்படி கனெக்ட் பண்ண போறோம், எப்படி அந்த கேட் மாறுது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு யூனிவர்சல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் NAND கேட். NAND கேட் எப்படி இன்வெர்டர் கேட்டா மாத்திருக்கும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இப்போ இது ஒரு NAND கேட் சரியா. இப்போ நமக்கு தெரியும் AND கேட்டு ஃபாலோடு பை நாட் தான் NANDன்னு தெரியும். ஸோ இப்போ 2 இன்புட்டும் என்ன பண்ணிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணி ஒரே இன்புட்டா கொடுத்துருக்கோம். இப்போ இங்க நம்ம 0ன்னு கொடுத்தோம்னா AND கேட்டோட அவுட்புட் என்னவா இருக்கும், 0 0ன்னு இருந்தா 1ன்னு இருக்கும். அது என்னவாகுது, நாட் கேட் வழியா போகுது. 1ன்னு இருந்தா நாட் கேட் வழியா போச்சுன்னா என்ன ஆகும், 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ இங்க 0ன்னு கொடுத்துருக்கோம், இங்க 1ன்னு வரும் நான் சொன்னேன். அதே தான் இப்போ இங்க நாட் கேட்டுக்கு 0ன்னு கொடுக்குறோம், அவுட்புட் 1ன்னு வரும். இப்போ இங்க 1 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, இங்க 1ன்னு கொடுக்குறோம், இங்க 1 கொடுக்குறோம். AND கேட்டோட அவுட்புட் என்னவா இருக்கும், 1ன்னு இருக்கும். அது நாட்டுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுது, ஃபாலோடு பை நாட்டுக்கு 1ன்னு போச்சுன்னா என்ன அவுட்புட் 0ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு NAND கேட்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு நாட் கேட்டா அல்லது இன்வெர்டர் கேட்டா நம்ம மாத்திருக்கோம். ஓகேதா? அதனாலதான் இதை யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 2 இன்புட் NAND கேட்டா AND கேட்டா எப்படி மாத்திருக்கோம். ஸோ இங்க 2 இன்புட் AND கேட் நமக்கு ஏற்கனவே தெரியும், என்ன தெரியும், AND கேட்டு ஃபாலோடு பை நாட் கேட்டு தான் NAND கேட்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது NAND கேட் ஃபாலோடு பை இங்க என்னது ஏற்கனவே முதல்ல பார்த்தோமே நாட் கேட். வெரி குட், நாட் கேட். ஸோ அப்ப என்ன ஆகுது, NAND ஃபாலோடு பை நாட் போட்டாச்சுன்னா அது என்ன ஆகுது, அண்டா மாறிடுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் NAND கேட்ட ஆஸ் ஏ ஆர் கேட். NAND கேட்டை எப்படி ஆர் கேட்டா மாத்துறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 3 NAND கேட்டை இந்த அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம அசம்பிள் பண்ணோம்னா இதனோட அவுட்புட் ஆர் கேட்டோட ஃபங்க்ஷனை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, NAND கேட்டை நான் ஏற்கனவே சொன்னேன், NAND கேட்டை எந்த கேட்டை நம்ம எடுத்திருக்கோமோ அதை தவிர எல்லா கேட்டோட ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னோம். இங்க NAND கேட் எடுத்துட்டு நார் கேட்டாவே நம்ம ஃபங்க்ஷன் கொண்டு வர போறோம். எப்படி பாருங்க, இங்க ஒரு 4 NAND கேட்டை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நார் கேட்டோட ஃபங்க்ஷன்ஸை கொடுக்கும். இப்போ நார் கேட் எப்போ சொன்னா NAND கேட்டை வச்சு AND கேட்டை ஆர் கேட்டை நாட் கேட்டை NAND கேட் நார் கேட். NAND கேட்டை வச்சு என்னென்ன கேட் பண்ணோம், ஆர் கேட் பண்ணோம், AND கேட் பண்ணோம், நாட் கேட் பண்ணோம், நார் கேட் பண்ணோம். இப்போ நார் கேட்டை யூஸ் பண்ணி இந்த கேட்ஸ் எப்படி பண்றோம். இப்போ நார் கேட்டை யூஸ் பண்ணி நாட் கேட்
எப்படி பண்ணிருக்கோம் பாருங்க. ஒரு நார் கேட்டை அதே மாதிரி தான் நாண்ட் கேட் பண்ண மாதிரி தான். நாண்ட் கேட்ல எப்படி பண்ணோம், ரெண்டு இன்புட்டா ஷார்ட் பண்ணி ஒரே இன்புட்டா மாத்திருக்கோம். ஏன்னா நமக்கு நாட் கேட் அப்படின்னு சொல்லும் போது என்ன வேணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே, ஒரு ஒன்லி ஒன் இன்புட் ஒன்லி ஒன் அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இங்க ஷார்ட் பண்ணி ஒரே இன்புட் கொடுத்துருக்கோம், ஒரு அவுட்புட் எடுத்துருக்கோம். இப்போ அதே டூ இன்புட்டை நார் கேட்டா ஆர் கேட்டா ஃபார்ம் பண்ணிருக்கோம். ரெண்டு இன்புட் உள்ள நார் கேட். நம்ம ஏற்கனவே சொன்னேன் நாண்ட் எப்படி அண்டா மாத்தணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன சொன்னோம், நாண்ட் எப்படி அண்டா மாறுச்சு அப்படின்னு நமது நாண்ட் நாட் அண்டுன்னு சொன்னோம். அதே மாதிரிதான் இங்க இது நார் கேட்டு, அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு சொன்னோம், ஒரு இன்வெர்டர் கேட் இருக்குன்னு சொன்னோம். இப்ப அந்த இன்வெர்டர் கேட் மாதிரி என்ன பண்ணிருக்கோம், ஒரு நார் கேட்டை இன்வெர்டர் கேட்டா மாத்திருக்கோம். இப்போ மாத்தினதுனால நமக்கு இது ஆர் கேட்டா ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ அடுத்து நார் கேட்டா அண்டு கேட்டா மாத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி மூணு நார் கேட்டை எடுத்துக்கிட்டு அந்த மூணு கேட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா அது அண்டு கேட்டோட ஃபங்க்ஷன்ஸை நமக்கு கொடுக்கும். ஸோ அதனாலதான் என்ன சொல்றோம், நார் கேட்டையும் நாண்ட் கேட்டையும் யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் நாண்ட் கேட்டை யூஸ் பண்ணி நார் கேட் பண்ணோம். இப்போ நார் கேட்டை யூஸ் பண்ணி நாண்ட் கேட்டோட ஃபங்க்ஷன்ஸை கொண்டு வந்திருக்கோம். பாருங்க இதுல 4 நார் கேட்டை என்ன பண்ணிருக்கோம், கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுல 4 நார் கேட்டை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்க இன்புட் ஏ என் பிக்கு கொடுத்தீங்கன்னா நாண்ட் கேட்டோட அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம இது வரைக்கும் பேசிக் கேட் பார்த்துட்டோம், யூனிவர்சல் கேட் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்க்ளூசிவ் கேட். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டும் எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டும் பார்க்கலாம். Previously, we have seen that for two input OR gate, if A is equal to 1 or B is equal to 1 or both A plus B is equal to 1, then the output from the gate is also called the logic level 1 and it is known as inclusive OR. புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது ஆர் கேட்ல ஏ இன்புட்டோ அல்லது பி இன்புட்டோ ஹை லெவல்லையோ அல்லது ரெண்டுமே ஹை லெவல்ல இருந்துச்சுன்னா அவுட்புட்டை ஹை லெவல்ல கிடைக்கும். புரியல? அதாவது அனைத்து இன்புட்டும் ஆல் இன்புட்ஸ் ஆர் ஹை, ஆல் எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, அவுட்புட் இஸ் ஹை அப்படின்ற கண்டிஷன்ல நமக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு பேரு இன்க்ளூசிவ் ஆர். இங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. However, the output is 1 is obtained only when A ஹையா இருக்கணும் அல்லது B ஹையா இருக்கணும். அதே நேரத்துல ரெண்டுமே ஹையா இருக்க கூடாது, அதுதான் இங்க. அதனால இதுக்கு பேரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு ஆர் கேட்ல என்ன தெரியும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்புட் ஹையாவோ அல்லது எல்லா இன்புட்டும் ஹையாவோ இருந்தா அவுட்புட் ஹையா இருக்கும். ஆனா இங்க அதுக்கு பேரு இன்க்ளூசிவ் ஆர் கேட். இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் பாக்குறோம். இதுல என்ன அப்படின்னா, ஏ இன்புட் ஹையா இருக்கலாம் அல்லது பி இன்புட் ஹையா இருக்கலாம். ஆனா போத் ஹையா இருக்கக்கூடாது, போத் சேமா இருக்கக்கூடாது, சேம் இன்புட்டா இருக்கக்கூடாது. லோ லெவல்லையும் இருக்கக்கூடாது, ஹை லெவல்ல இருக்கக்கூடாது, டிஃபரன்சியலா இருக்கணும். அப்படி இருந்தா அவுட்புட் ஹையா இருக்கும். ஸோ இதுக்கு பேரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் அப்படின்னு சொல்றோம். Other word, in the output only goes high when its two input terminals are at the different logic level. They respect to each other and can be either logic level 1 or logic level 0. The achievement combination of standard gates together from the most complex gate functions. So இங்க எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ரெண்டு கண்டிஷன் தான். ரெண்டு கண்டிஷன்ல ஒன்னு லோ லெவல் கண்டிஷன், ஒன்னு ஹை லெவல் கண்டிஷன். லோ லெவல் கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் இன்புட்ஸ் ஆர் இன் தி சேம் கண்டிஷன் இருக்கக்கூடாது. இருந்தால் அவுட்புட் லோ லெவல்ல இருக்கும். ஆல் தி இன்புட்ஸ் ஆர் சேம் லெவல். சேம் லெவல்னா ஒன்னு லோவா இருக்கலாம் அல்லது ஹையா இருக்கலாம். ஆல் தி இன்புட், ரெண்டு இன்புட் அப்படின்னா ரெண்டு இன்புட்டும் லோ லெவல்ல இருக்கலாம் அல்லது ரெண்டு இன்புட்டும் ஹை லெவல்ல இருக்கலாம். அப்படி இருந்தா அவுட்புட் லோ லெவல்ல இருக்கும். ஆனா டிஃபரன்சியலா இருந்துச்சுன்னா ஒன்னு ஹையாவோ ஒன்னு லோவாவோ இருந்துச்சுன்னா அவுட்புட் ஹையா இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிளா. ஸோ ரெண்டு இன்புட் உள்ள ஆர் கேட்டோட சிம்பல்
அதனோட ட்ரூத் டேபிளை இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ இங்க பாருங்க போத் இன்புட், இந்த ரெண்டு இன்புட்டும் எப்படி இருக்கு? இந்த ரெண்டு இன்புட்டும் சேம் இன்புட்டா இருக்கு. இந்த ரெண்டு இன்புட் பாருங்க சேம் லெவல்ல இருக்கு. இந்த இன்புட்டும் சேம் லெவல்ல இருக்கு. ஸோ இது சேம் லெவல்ல இருக்கிறதுனால அவுட்புட் எப்படி இருக்கு? சேம் லெவல்ல இருக்கு. ஸோ 0 லெவல், லோ லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க ஒன்னு வந்து ஹை லெவல்ல இருக்கு, ஒன்னு லோ லெவல்ல இருக்கு. அதனால அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கு. இங்க லோ லெவல்ல இருக்கு, ஹை லெவல்ல இருக்கு. அதனால ஹை லெவல் இருக்கு. இங்க டிஃபரன்ஷியலான இன்புட் இருக்கிறதுனால என்ன இருக்கு? அவுட்புட் ஹை லெவலா இருக்கு. ஸோ இதுதான் இதனோட ஃபங்க்ஷன். அடுத்து 3 ஆர் கேட், 3 இன்புட் உள்ள ஆர் கேட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கதான் நம்ம கொஞ்சம் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. என்னன்னா ஆடு நம்பரா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இங்க 3 இன்புட் இருக்கு. ஸோ 3 இன்புட்டும் எப்படி இருக்கு? 0 0 லெவல்ல இருக்கு. அதனால 0ன்னு ஹை லோ லெவல் என்ன கிடைச்சிருக்கு? அவுட்புட் கிடைச்சிருக்கு. இங்க இந்த போத் சி அண்ட் டி எப்படி இருக்கு? சேம் லெவல்ல போத் என்னவா இருக்கு? ஆடு நம்பர் சொன்னோம், ரெட்டப்படையில இருக்கணும். இந்த ரெட்டப்படையில இன்புட் 0வா இருக்கிறதுனால சரி ஹை லோ லெவலா இருக்கிறதுனால அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கு. அதுதான் இங்க ஒரு மார்க்கிங் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இங்க இந்த ரெண்டு இன்புட்டும் எப்படி இருக்கு? ஆடு நம்பர் சொன்னோம், ஒத்தப்படையில இருக்கணும்னு சொன்னோம். இப்போ ஒத்தப்படையில இருக்காது, ஒண்ணுன்றது ஒத்தப்படையில இருக்கு. அதனால ஹை லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க சேம் லெவல் வந்துருச்சு. இங்க சேம் லெவல் வந்ததுனால அவுட்புட் லோ லெவல்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி இதுல பாருங்க ஒத்தப்படை தான். ஸோ இந்த கண்டிஷனும் இந்த கண்டிஷனும் சேம் தான். ஸோ அடுத்தது இந்த கண்டிஷனும் சேம். ஸோ அடுத்து இங்க எல்லாமே என்ன ஆயிடுச்சு பாருங்க, ஒத்தப்படையில இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு? ஹை லெவல். ஓகே, ஸோ 3 இன்புட் உள்ள எக்ஸ்ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 8 கண்டிஷன் இருக்கும். ஸோ அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டா எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு சிம்பிளா நம்ம சுருக்கி சொல்லுவோம். ஸோ அது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நம்ம எழுத முடியும்னா எக்ஸ்ஆர் அல்லது இஎக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனோட சர்க்யூட் சிம்பிளா பேசிக் கேட்ஸை வச்சு அதனோட கண்டிஷன்ஸை பார்ப்போம். ஏபின்றது இன்புட்டை, அது ஆர் கேட்டுக்கும் நாண்ட் கேட்டுக்கும் பேரலா கொடுக்கப்பட்டிருக்கு. இதனோட அவுட்புட்டை ஆர் கேட்டோட அவுட்புட்டை ஏ பிளஸ் பி, நாண்ட் கேட்டோட அவுட்புட்டை ஏ இன்டு பி பார். இந்த அண்ட் கேட்டோட அவுட்புட்டை என்னவா இருக்கும்? இது ரெண்டுக்கு இது ஒரு இன்புட்டா போகுது, ஆர் கேட்டோட இன்புட்டை அவுட்புட்டை இன்புட்டா போகுது, நாண்ட் கேட்டோட அவுட்புட்டை இன்புட்டா போகுது. ஸோ அதனால அவுட்புட் எப்படி இருக்கணும்? ஆர் கேட்டோட இன்புட்டை இன்ட்டு நாண்ட் கேட்டோட இன்புட்டை. ஸோ இங்க ஏபி அப்படின்றத இன்புட்டா கொடுத்துருக்கோம். ஸோ 0 0ன்னு கொடுத்துருக்கோம். ஆர் கேட்டோட அவுட்புட் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல 0ன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல. ஸோ செகண்ட் அதே நாண்ட் கேட்ல என்னவா இருக்கும்? 0 0ன்னு இருந்துச்சுன்னா இங்க 1ன்னு இருக்கும். ஸோ அண்ட் கேட்டுக்கு இப்போ 0 1ன்ற இன்புட் போகுது. அதனால அவுட்புட் என்னவா இருக்கு? 0 1ன்னு டிஃபரன்ஷியலா இருக்கு. அண்ட் கேட்டுக்கு தான் நமக்கு தெரியும் எல்லா இன்புட்டும் ஹையா இருந்தா மட்டும் அவுட்புட் ஹையா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இங்க அவுட்புட் 0 லெவல்ல இருக்கு. ஸோ செகண்ட் கண்டிஷன் பாருங்க, செகண்ட் கண்டிஷன்ல பாருங்க, இந்த ஏக்கு 0ன்னு கொடுத்துருக்கோம், பிக்கு 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இதனோட அவுட்புட்டை இங்க 1ன்னு கிடைக்கும். இங்க என்னவா இருக்கும்? நாண்ட் கேட்டோட அவுட்புட்டை 1ன்னு தான் இருக்கும். அப்போ இங்க என்ன இது? போத் இன்புட்ஸ் 1 1ன்னு போறதுனால அவுட்புட்டை 1 லெவல்ல இருக்கும்.
Okay, so second third same similar. So அதனால output 1. So இங்க both inputs 1 1. Fourth conditionல A க்கும் B க்கும் 1 1 னு கொடுக்கிறோம். OR கேட்டோட output 1 னு இருக்கும். NAND கேட்டோட output 0 னு இருக்கும். AND கேட்டோட output என்னவா இருக்கும்? 0 னு இருக்கும். So output என்னவா இருக்கும்? 0 னு இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டை நம்ம எடுக்கலாம். ஆனா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டை என்ன பண்ணிருக்கோம்? பேசிக் கேட்ஸ் வச்சு நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிருக்கோம். ரெண்டு பேசிக் கேட்ஸ் ஒரு யூனிவர்சல் கேட்டை யூஸ் பண்ணிருக்கோம். அதேதான், இப்போ அதே எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டை வேற கேட், அதாவது நாட் பேசிக் கேட்ஸ் மட்டும் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். நாட் அண்ட் ஆர், நாட் அண்ட் ஆர் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட ஃபங்க்ஷன்ஸை கொண்டு வந்திருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் யூசிங் அண்ட் ஆர் நாட் கேட், இந்த 3 கேட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி அதே ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட ஃபங்க்ஷனை கொண்டு வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்லி NAND கேட்டை சொன்னோம். அதே NAND கேட்டை 4 NAND கேட்டை யூஸ் பண்ணி நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஃபங்க்ஷனை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டை ஃபங்க்ஷன் கொண்டு வரலாம். சரியா? NAND கேட்டை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட ஃபங்க்ஷனையும் கொண்டு வர முடியும். அப்படின்றதுனாலதான் நம்ம இந்த NAND கேட்டை என்ன சொன்னோம்? யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொன்னோம். இப்போ இங்க பாருங்க, 4 NAND கேட்டை யூஸ் பண்ணி யூனிவர்சல் கேட்டான XOR, யூனிவர்சல் கேட்டை யூஸ் பண்ணி XOR கேட் கொண்டு வந்திருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு A லோ லெவல்ல வச்சிருக்கோம், B லோ லெவல்ல வச்சிருக்கோம். NAND கேட்டோட அவுட்புட் 1 இருக்கு. இது இந்த NAND கேட்டுக்கு ஏன்ற அவுட்புட் இன்புட் என்ன ஆகுது? 0 போகுது. Bன்ற இன்புட் 0 போகுது. அதே நேரத்துல இந்த இன்புட் ஆனது ஹை லெவல்ல போகுது, அதாவது 0 0 1 1ன்ற லெவல்ல போகுது. அதனால இந்த ரெண்டாவது NAND கேட்லயும் 3வது NAND கேட்டோட அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கு. இது 4வதா இருக்கக்கூடிய NAND கேட்டுக்கு போகும்போது ஹை லெவல்ல போகும்போது லோ லெவலா இருக்கு. இங்க பாருங்க, அடுத்து ரெண்டாவது கண்டிஷன்ல பாருங்க, இங்க லோ லெவல், இங்க ஹை லெவல். இங்க லோ லெவல்ல போறதுனால இந்த NAND கேட்டோட அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கு. ஸோ இது ரெண்டு போத்துக்கும் ஹை லெவல்ல போகுது. ஒன்னு லோ லெவல்ல இருக்கு, இன்னொன்னு ஹை லெவல்ல இருக்கு. ஸோ அதனால இந்த NAND கேட்டோட அவுட்புட் என்னவாயிடுது? 0 லெவல் போயிடுச்சு. ஸோ இந்த NAND கேட்டோட அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கு. ஸோ ஒரு இன்புட் ஹை லெவல்லையும் ஒரு இன்புட் லோ லெவல்லையும் இருக்கனால அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கு. ஸோ தேர்ட் கண்டிஷன் பாருங்க, இது ஹை லெவல்ல வச்சிருக்கோம். ஸோ இது B லோ லெவல்ல வச்சிருக்கோம். ஸோ அதே தான். ஸோ செகண்ட்ல இருக்கிறது தான் தேர்ட்ல. ஃபோர்த் கண்டிஷன்ல A = 1 B = 1 அப்படின்ற கண்டிஷன், ஹை லெவல் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இதனோட ஃபர்ஸ்ட் NAND கேட்டோட அவுட்புட் 0வா இருக்கு. செகண்ட் தேர்டு NAND கேட்டோட அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கு. ஸோ தட் இந்த ஃபோர்த் NAND கேட்டோட அவுட்புட் லோ லெவல்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த ரெண்டு கேட் தான் இங்க அவுட்புட் ஹையா இருக்கு, இங்கேயும் அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ல என்னவா இருக்கு? 0 லெவல்ல இருக்கு. ஸோ we get the exclusive OR gate, certain arrangement of NAND gate. Exclusive NOR gate. Exclusive NOR gate அப்படின்றது ஒன்றும் ரொம்ப பெரிய பயப்படுறதுலாம் இல்லை. எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோட அடுத்து ஒரு நாட் கேட் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டுக்கு அடுத்து ஒரு நாட் கேட்டை யூஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ என்ன ஆகும்? அதுல எப்ப இன்புட் அவுட்புட் கிடைச்சிச்சோ அந்த டைம்ல இங்க அவுட்புட் இருக்காது, லோ லெவலா இருக்கும். ஹை லெவலா இருந்தா லோ லெவலா இருக்கும், லோ லெவலா இருந்தா ஹை லெவலா இருக்கும்.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க நம்ம சொன்ன எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டுக்கு என்ன சொன்னோம், டிஃபரன்ஷியல் இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் ஹையா இருக்கும், சேம் இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் லோவா இருக்கும்னு சொன்னோம். இப்ப இங்க அப்படியே மாத்திக்க வேண்டியதான், நாட் கேட் போட்டிருக்கோம். சேம் இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் ஹையா இருக்கும், டிஃபரன்ஷியல் இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் லோவா இருக்கும். சிம்பிள், அவ்வளவுதான். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்னா என்ன, எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்னா. எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் அப்படின்னா டிஃபரன்ஷியல் இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் ஹையா இருக்கும். சேம் இன்புட், if it is 0, if it is low or if it is high, same input, both all inputs are in high level or all inputs are in low level, we get output only low level. If the inputs are differential, both inputs are different, one high level and low level and high level, we get output is high level. இது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோட ஃபங்க்ஷன். ஆனா இங்க எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டுக்கு அடுத்து சீரீஸா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாட் கேட்டை இணைச்சிருக்கோம், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டை ஃபாலோடு பை நாட் கேட், அவ்வளவுதான். இப்ப எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்ல ஹை லெவல் கிடைச்சானா இங்க லோ லெவல் கிடைக்கும், அங்க லோ லெவல் கிடைச்சானா இங்க ஹை லெவல் கிடைக்கும். அப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்ல எங்க லோ லெவல் கிடைச்சிருக்கணும், லோவா இருக்கும்னு சொன்னோம். போத் இன்புட் ஆல் இன்புட் ஆர் சேம், லோ லெவலா இருக்கலாம், அது ஹை லெவலா இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் என்னவா இருக்குன்னு சொன்னோம், லோ லெவல் சொன்னோம். அப்போ இங்க என்ன கிடைக்கும், ஹை லெவலா மாறிடும், அவ்வளவுதான். ஸோ டிஃபரன்ஷியல் இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் ஹை லெவலா இருக்குன்னு சொன்னோம். ஆனா இங்க டிஃபரன்ஷியல் இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் லோ லெவலா இருக்கும், அவ்வளவுதான். An exclusive OR function is the digital logic gate that the reverse or the complementary of the exclusive OR function. It's complement of the exclusive OR gate and NOT gate. The output only goes high when its two inputs terminals A and B are at the same logic level, which can be either logic level 1 or logic level 0. Then this type of gate gives the output 1 when its inputs are logically equal or logically equivalent, which is device is called a exclusive NOR gate or sometimes called a equivalence gate. இத equivalence gate னு சொல்லலாம். ஸோ ரெண்டு இன்புட் உள்ள எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டை சொல்லியிருக்கோம். அதனோட சிம்பிள் இப்போ பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டுக்கு இந்த பபிள் இருக்காது, இங்க இது ஒரு பபிள் இருக்கும், அவ்வளவுதான். சிம்பிளா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் போட்டு அதுக்கு ஒரு பபிள் போட்டீங்கன்னா அது எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டா மாறிடும். ஸோ இங்க போத் இன்புட்ஸ் சேம், ஏ அண்ட் பி சேமா இருக்கு, கீழேயும் ஏ அண்ட் பி சேமா இருக்கு, லோ லெவல்ல இருக்கு, ஒன்னு ஹை லெவல்ல இருக்கு, அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கு. டிஃபரன்ஷியல் இன்புட் இருக்கிறதுனால இங்க அவுட்புட் லோ லெவல் இருக்கு. இது 3 இன்புட் உள்ள எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோட சிம்பிள், அதுக்கான ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பாருங்க, இங்க எல்லா இன்புட்டும் 0 கண்டிஷன்ல இருக்கு, ஸோ அதனால அவுட்புட் 1 கண்டிஷன்ல இருக்கு. இங்க எல்லாம் சேம் லெவல்ல இல்ல, அதனால 0 கண்டிஷன்ல இருக்கு. சேம் லெவல்ல இல்ல, அதனால 0 லெவல்ல இருக்கு. இங்க ரெண்டு இன்புட் சேம் லெவல்ல, ரெண்டு இன்புட் ஈவன் நம்பரா இருக்கு, அதனால அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கு. ஸோ இங்க பாருங்க, இங்க ரெண்டு இன்புட், ஒரு என்ன இருக்கு, ஒன்னு சேம் லெவல்ல இல்ல, அதனால 0 கண்டிஷன். இங்க ரெண்டு இன்புட் சேம் லெவல்ல இருக்கு, அதனால ஹை லெவல்ல இருக்கு. ஸோ இங்கேயும் ரெண்டு இன்புட் சேம் லெவல்ல இருக்கு, அதனால அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கு. இங்க 3 இன்புட் ஆயிடுது, அதனால ஈவனா இல்ல, அதனால இது ஈவன் நம்பரா இருக்கனால 0 கண்டிஷன்ல இருக்கு. எக்ஸ்ஆர் கேட் எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்ட என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, அண்ட் கேட்ட ஆர் கேட்ட நார் கேட்ட யூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஒரு ரெண்டு அண்ட் கேட்டு, ஒரு ஆர் கேட்டு, 3 இங்க ஒரு நாட் கேட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும், ஏ பி இன்புட்டா கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதனோட அவுட்புட்டை இங்க பார்க்குறோம், ஏ டேஷ் பி 0, இது ஏ இன்ட்டு பி டேஷ், ஸோ 0.
ஸோ இதனோட அவுட்புட் எப்படி இருக்கும் 0 தான் இருக்கும் ஏன்னா இது ஆர் கேட் அதனால வந்து 0 ஸோ நாட் போட்டுறதுனால 1 ஸோ அது செகண்ட் கண்டிஷனும் தேர்ட் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஸோ இதனோட அவுட்புட்டை a dash into b 1 இங்க a dash into b dash 0 ஸோ அதனால இதனோட அவுட்புட்டை 1 கண்டிஷன்ல இருக்கும் அவுட்புட்டை நாட் கேட்டுக்கு வரதுனால 0 கண்டிஷன்ல வரும் இது நியர் அபவுட் எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டோட ஃபங்க்ஷனை கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா கேட்டும் எக்ஸப்ட் நாட் கேட்டு தான் நமக்கு தெரியும் ரெண்டு தான் ஒரு இன்புட்டை ஒரு அவுட்புட்டை ஸோ இருக்குன்னா இல்லை இல்லைன்னா இருக்கு அவ்வளோதான் ஸோ இப்போ 2 இன்புட் உள்ள அண்டு கேட்டோட போட்டலாம் அண்டு கேட்டு ஆர் கேட்டு நாண்டு நாரு எக்ஸ்ஆர் எக்ஸ்நார் இந்த 6 கேட்டோட ட்ரூத் டேபிள சிம்பிளா நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் அண்டு கேட்டுக்கு வந்து அனைத்து உள்ளீடும் ஹையாக இருக்கும்போது ஆல் இன்புட்ஸ் ஆர் ஹை அவுட்புட் இஸ் ஹை அப்படின்றத சொன்னோம் அதே மாதிரி எனி ஒன் இன்புட் இட் இஸ் லோ அவுட்புட் இஸ் லோ அப்படின்னு சொன்னோம் ஸோ ஆனால் அதே நேரத்தில் இது அண்டு கேட்டோட ட்ரூத் டேபிளா இருக்கு ஸோ இதை மறைச்சிட்டீங்க அப்படின்னா நாண்டு கேட்டோட ட்ரூத் டேபிள் நாண்டு இஸ் நாட் அண்ட் நாண்டு இஸ் நாட் அண்ட் இப்போ அண்டு கேட்டு இல்ல அப்படின்றதுதான் நாண்டு கேட் அடுத்து பாருங்க ஆர் கேட்டு தெரியும் ட்ரூத் டேபிள் ஏதாவது ஒரு இன்புட் ஹையா இருந்துச்சுன்னா அவுட்புட் ஹையா இருக்கும் நமக்கு தெரியும் ஸோ அதனால அவுட்புட் ஹையா இருக்கிறதா பார்த்துட்டோம் ஸோ இதை என்ன சொல்றோம் நார் கேட் அப்படி சொல்றது இட் இஸ் நாட் ஆர் நாட் ஆர் அப்போ இதுக்கு தலைகீழியா இங்க இருக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் தெரியும் எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட் தெரியும் டிஃபரன்ஷியல் இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கும் சேம் இன்புட் இருந்ததுன்னா அவுட்புட் ஹை லெவல்ல இருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் நார்ல இருக்கும் தேங்க்யூ